ஹலோ, ஹலோ. கண்ணா எங்க இருக்கிறீங்க? வீட்ல தான் சார் இருக்கேன். சொல்லுங்க சார். ஹலோ. ரைட், லைன்ல இருங்க. சரிங்க சார். உங்க போட்டோ அனுப்பிவிட்டுருந்தீங்கல்ல, ஆமாங்க சார். உங்க பேரு? மோகன்ராஜ் சார். கண்ணா நீங்க பேச்சுலரா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. எதுக்கு கேட்டேன்னா பேச்சுலர் இருந்தால் கணக்கு மாதிரி வேற மாதிரி வரும். சரிங்க சார். அப்போ பேச்சுலர் இருந்தாச்சுன்னா பேச்சுலர் கிட்ட கணக்கு எடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க பெற்றவங்க தான் கேட்கணும். சரிங்க சார். அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் ஃபேமிலி மேனாக இருந்தால் ஓகே. சரிங்களா? தனி குடும்பம் தான் குடும்பம்னு ஆயிரும் இல்லையா? ஆமாங்க சார். கரெக்ட். அதுக்காக தான் கேட்டேன். சரிங்களா? சரிங்க சார். லைனில் இருங்க. சரிங்க சார். உங்கள் குலதெய்வ பேர் என்ன கண்ணு? குலதெய்வம் தெரியல சார். அப்பா முருகர் தான் கும்பிடுவாங்க. ம் அம்மா அக்கா கேட்டா அங்காளம்மன்னு சொல்லியிருக்காங்க. ம் அதுதான் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது சார். அப்பா முருகருக்கு தான் கும்பிட்டுருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அங்காளம்மன்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. ம் ரைட். அக்கா சொன்னது தான் உண்மை. சரியா? சரிங்க சார். அப்பா அப்பா கும்பிட்டது அப்பா கும்பிட்டாரு அப்படின்னா அவருடைய இஷ்ட தெய்வம் அவரு. சரிங்க சார். சரியா? குலதெய்வம்னு பார்த்தாச்சுன்னா அங்காளி தான். சரியா? சரிங்க சார். லைன்ல இருங்க. சரியா? சொல்றவரும் லைன் கட் பண்ணக்கூடாது. சரிங்க சார். சரிங்க சார். லைன்ல இருக்கு. வீட்டில் உங்க மிஸ்ஸஸ் இப்போ வீட்டில் இருக்கிறாங்களா? இருக்காங்க சார். பக்கத்துல தான் இருக்காங்க. இருங்க கண்ணு. வீடு சுத்தமா இருக்கான்னு கேளுங்க. வீடு சுத்தமா தான் சார் இருக்கு. சரி, லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க. சரிங்க சார். மனசுல நிறைய தடுமாற்றங்கள் உண்டு இல்லையா? ஆமாங்க சார். எந்த எந்த இதுக்குமே ஒரு ஸ்டெடியான நிலையான முடிவு எடுக்க முடியல இல்லையா? ஆமாங்க சார். கரெக்ட். ம் ஆமாங்க சார். சரியான கன்ஃபியூஷன் ஆயிட்டே தான் இருக்கிறீங்க. இந்த 5-6 மாசத்துக்குள்ளார நீங்க சரியான கன்ஃபியூஷன் ஆயிட்டே இருக்கிறீங்க. உண்டா இல்லையா? ஆமாங்க சார். கரெக்ட். ம் இப்போ நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ம். ப்ளூ கலர் ஆட் ஆயிருக்கு. உண்டா இல்லையா? உண்டுதான் சார். உண்டுதான் சார். ம் நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்திருக்கு இல்லையா? ஆமாங்க சார். எதுக்குமே ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆமா. தடங்கள் வந்துட்டே இருக்குது. அப்படியே ஸ்டாப் ஆகுது இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சார். எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. ஒரு அடி எதுக்குமே ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எல்லாமே ஃபெயிலியரே ஆகுது. ஆமாங்க சார். ரெண்டு விஷயத்துக்கு துணிஞ்சு ஸ்டெப் எடுத்தீங்க. உண்டா இல்லையா? ஆமாங்க சார். ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாங்க சார். ம் வேற என்ன கேட்க வர்றீங்க கண்ணு? சார் ரொம்ப வருஷம் அதாவது ஒரு ஒரு வருஷமா வீடு வந்து விற்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெப்ட் அதிகமா இருக்கேன்றதுக்காக ஆரம்பிச்சேன். அது வந்து தடங்கலாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு பட்டா இல்லை அப்படின்றதுனால பட்டா ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ண போனாலும் அங்கேயும் தடங்கலாவே இருக்கு எனக்கு. ம் அது காரிய தடை ஏதாவது ஏன் அப்படி நிக்குதுன்னு எனக்கு தெரியல. எடுத்த காரியம் எதுவுமே முடிய மாட்டேங்குது எனக்கு. இருங்க. வீடு விஷயத்துக்கு வந்தா ம். வீட்டுக்கு வேற இன்னும் சொந்தம் இன்னும் 2 இருக்குது. சொந்தமா? அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்களே. அந்த மண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? ஆமாங்க சார். இருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன ஆவணும்?
ஒரு சைடு வந்து பெரியம்மா இருக்கிறாங்க. ம் இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு நாங்க வித்துட்டோம் ஆக்சுவலா. அந்த மண்ணுல இருக்கிறவங்க இப்ப அவ்வளவுதான். ஆனா இப்போ லேண்ட் வந்து அம்மா பேர்ல தான் இருக்கு, உரிமையா இருக்கு. அதனால அது யாரும் உரிமை கோர முடியாது. ம் லேண்ட் அம்மா பேர்ல இருக்குது. ஆமா. அப்போ நீங்க டிஸ்கஷன் அங்கே தானே பண்ணணும். பண்ணிட்டேன் சார். அம்மா ஓகே தான் சொல்லிட்டாங்க. அம்மா ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா. ம் இப்போ அது சேல் பண்ணணும்னு நினைச்சா முடியல இல்லையா? ஆமா சார். ஆமா சார். பட்டா ஆபீஸ்க்கு போனாலும் பட்டாவும் கிடைக்காம அப்படியே பெண்ட் ஆயிட்டே நிக்குது அது. பட்டா ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா ம். டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட் கிளாரிட்டி பாருங்க முதல்ல. கொடுத்துருக்கேன் சார். அது நிலத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான மனுவும் கொடுத்துட்டேன் நானு. ம் அதுக்குண்டான கிளாரிபிகேஷன் வர்றதுக்கு தடங்களாயே நிக்குது இது. ஏன் அப்படின்னு ம் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எந்த ஆபீஷியல்ஸுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ம் லேண்ட் இருக்குது எந்த ஊரில்? மௌலிவாக்கம் சார். போரூர் கிட்ட. சென்னை தான். மெட்ராஸ் தான். மெட்ராஸ் தான் சார். சரி ரைட்டு. இப்போ அந்த வீட்டில் யாரை குடியிருக்கிறாங்க? நானு, அம்மா, அப்பா, ஒய்ஃப் இருக்கோம் சார் கூட. நீங்கள் குடியிருக்கிறீங்களா? ஆமாமா சார். குடியிருக்கோம். உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு ஒத்த படி ஒன்று தெரியுதே. ஒத்தப்படிங்களா? படி ஸ்டெப்பு மொத்தம் 3 வச்சிருக்கேன் சார். 3 வச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமா சார். சரி, 1 2 விட்டுருங்க. கீழே ஸ்டெப் வருது இல்லைங்களா? ஆமா சார். கீழே ஸ்டெப் வந்து இந்த முதல் 2 விட கீழே இருக்கிற ஸ்டெப்புக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கு. உண்டா இல்லையா? ஆமா சார். கரெக்ட். சரியா? இப்போ அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எடுக்கணும். உங்களால எடுக்க முடியுமா? டைல்ஸ் போட்டாச்சு சார். அது உடைச்சு எடுத்துடலாங்களா? எடுக்கலாங்களா? வேண்டாம் 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 கண்ணு. டைல்ஸ் ம். போட்டாச்சுன்னா ம். சரி ரைட். கொஞ்சிருங்க. ம். சரி, இப்போ நான் கேட்கறதுக்கு நான் ம். சொல்றதை செய்யுங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லணும். சரியா? சரிங்க சார். 2 கையில, ம். ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீறுன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க சார். மனசுல நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டேன் சார். ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநீறுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சிட்டேன் சார். ரைட் ஹேண்ட். இப்போ நீங்க நினைக்கும் போது கலர் நினைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆனீங்க. உண்டா இல்லையா? ஆமா சார். ம் சரி, இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். சரிங்க சார். இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கையில குங்குமம், ஒரு கையில திருநூறு. ம். ரைட் ஹேண்ட்ல நீங்க நினைச்சது ரெட்டு. உண்டா இல்லையா? உண்டு தான் சார். உண்மை. சரியா? ம். ஒரு வேலை பண்ணுங்க. சரிங்க சார். ஒரு பவுலு. சரிங்க சார். ஓகேங்களா? ம். உங்க வீட்டுக்கு உங்க வீட்டு வாசல் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதுக்கு ஆப்போசிட் ஏரியால கொஞ்சம் தூரத்துல மண் கிடக்கு. ஆப்போசிட் தூரத்துலங்களா? ம் ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல மண்ணு கிடக்கு பாருங்க. ம். தெரியுதா? அதாவது கிணத்து பக்கமா மண் இருக்கு சார். நான் சொல்றது கண்ணு, உங்க வீட்டு வாசலுக்கு ஆப்போசிட் லைன். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் லைன்னா மெயின் ரோடு கிட்டயா சார்? ரோடு கிட்ட சொல்றீங்களா? அப்படியே கெஸ் பண்ண அப்படியே எடுங்க. உங்களுக்கு எவ்வளவு எந்த இடத்துல மண் இருக்கோ ஓகே. சரிங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஒரு பவுல் நிறைய மண் எடுத்துக்கோங்க. அந்த மண் உங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சரிங்க சார். எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க. சரிங்க சார். சரிங்களா? கொஞ்சம் ரைட்ல கட் ஆகி மறுபடியும் உள்ள போய் அப்படி இருக்கக்கூடாது. உங்க வீட்டு ம். வாசலுக்கு ஆப்போசிட்ல வேற பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் விட்டுருங்க. பில்டிங் அந்த பக்கம் மறுபடியும் மண் இருக்கும் இல்லையா? சரிங்க சார். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சு சார். வாசலுக்கு நேர் டைரக்ஷன். உங்களால எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க. ம். அங்க இருக்கிற மண்ணு ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. சரிங்க சார். கொண்டுட்டு வந்து உங்க வீட்டு நான் சொன்ன அந்த படிக்கிட்ட வைக்கணும். சரிங்க சார். சரிங்களா? சரி. நம்ம படி விட்டு இறங்கும் போது லெஃப்ட் சைடு. சரிங்க சார். கவனமா வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இல்ல சார். கன்ஃபியூஷன் ஆயிரவும் கூடாது. நம்ம
நம்ம படி வீட்டு வாசல்லேருந்து நம்ம வெளியே வரும்போது லெஃப்ட் சைடு, சரிங்க சார். சரிங்களா? லெஃப்ட் சைடில் அந்த மண் வைக்கணும். சரிங்க சார். ஒரு 3 நாள். சரிங்க சார். ஓகேவா? ஆ. 3 நாள் அந்த மண் ராத்திரியும் பகலும் அங்கே தான் இருக்கணும். சரிங்க சார். இருக்குமா வச்சா? இருக்கும் சார். வச்சா இருக்குமா? யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? யாரும் எடுக்க மாட்டாங்க சார். அங்கேயே தான் இருக்கும். சரி வைங்க. 1, 2 இன்னைக்கு வைக்கிறீங்க. ம். 1, 2, 3 செவ்வாய்க்கிழமை வருது 3வது நாள் இல்லையா? ஆமாங்க சார். இன்னைக்கு வச்சிங்கன்னா 3வது நாள் செவ்வாய்க்கிழமை வருது. ம். அது முடியட்டும். ம். புதன்கிழமை அன்னைக்கு கூப்பிட முடியுமா? கூப்பிடுறேன் சார். அந்த மண்ணு புதன்கிழமை அன்னைக்கு அந்த மண்ணு உங்க வீட்டு சாமி ரூம்ல வைக்கணும். சரிங்க சார். சாமி ரூம்ல வச்சு சூடத்தை ஏத்திட்டு ம். கூப்பிடணும். சரிங்க சார். உங்களுக்கு லஞ்ச் ஹவர் என்னமா டைமு? லஞ்ச் வந்து ஒரு 3 மணிக்கு வருவோம் சார் நானு. 3 மணிக்கு வருவீங்க. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றீங்களா? இல்ல சார். ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸுங்க? ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் சார். சரி ஓகே. நான் கூப்பிடும்போது கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணி பேச கூப்பிட முடியுமா? கூப்பிடுறேன் சார். வீட்ல கண்டிப்பா கூப்பிடுறேன். வீட்ல யாராவது கரெக்டான பர்சனா இருக்கணும். சொல்றது போன்ல கேட்காம அரையும் குறையுமா புரிஞ்சுட்டு பேசிடக்கூடாது. இல்ல சார். வீட்ல நீங்க ஒய்ஃபும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. 2 பேரும். யார் 2 பேர்ல நீங்க யார்கிட்ட கொடுத்தாலும் சரி. சரியா? சரிங்க சார். எக்ஸாக்ட்டா உங்களுக்கு 3 மணிக்கு லஞ்ச் ஹவரா? 3லேருந்து எத்தனை மணி நேரம்? 3:30க்கு 4 மணி ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபோன் பேச முடியுமா உங்கனால? பேசலாம் சார். உங்களுக்காக நான் டைம் கொடுக்குறேன். 3 மணிக்கு எக்ஸாக்ட்டா நீங்க கூப்பிடுங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். அந்த மண்ணு வீட்டு சாமி ரூம்ல வச்சு அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு 3 நாளைக்கு வந்து ம். செவ்வாய்க்கிழமை வரும் அந்த மண்ணு வந்து உங்க வீட்டு வாசப்படியில தான் இருக்கணும். சரிங்க சார். சரிங்களா? சரிங்க 3 சார். நாளைக்கு வச்சுட்டு ம். 4வது நாள் ம். அந்த மண்ணை கொண்டு போய் வீட்டுல சாமி ரூம்ல வச்சுட்டு சூடத்தை ஏத்தணும். சரிங்க சார். சூடத்தை ஏத்திட்டு நான் லைன்ல வரும்போது நான் கூப்பிடும்போது நீங்க எனக்கு லைன் போடும்போது அந்த அந்த நேரம் போய் சூடத்தை ஏத்துனா போதும். சரியா? சரிங்க சார். கவனத்துல வச்சுக்கோங்க. வீட்டுல சொல்லி வைங்க. சரிங்க கரெக்டா சார். புதன்கிழமை கூப்பிடுங்க. மண்ணு பிரச்சனை அந்த நீங்க இருக்கிற அந்த நிலத்துல என்ன பிரச்சனைங்கிறது பாக்குறேன். சரிங்க சார். சரிங்களா? இல்ல சரி. வேற மாதிரி காட்டுதுங்க. வேற மாரினா சார்? அதை இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அது இல்ல சார். இல்ல ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் அதுக்கு தகுந்த மாரி சொல்லுவேன்ல சார். ஏன்னா எனக்கு தெரியாதது ஒரு சில விஷயம் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது நான் சொல்லாம இருக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்கிறேன். வேற எதுவும் இல்ல. இல்ல பிளாக் மேஜிக்ங்கிற மாதிரி வருதுங்க. ம். ம். ஆனா இதுக்கு யாருக்கு சம்பந்தப்பட்டப்போ செஞ்சது அப்படின்னு தெரியணும். ஓகே. பை சான்ஸ் இப்போ உங்க அம்மாங்கிறீங்க. ஸோ ஆமா. உங்க அம்மாவுக்கு வச்சிருக்கலாம். ம். ஒண்ணு. இல்லன்னா அந்த நிலத்த வந்து உங்க அம்மா வாங்குறதுக்கு முன்னாண்ட ஓகே. எப்படியாவது கை மாறி மாறி வரும் இல்லையா? ஆமாங்க சார். அந்த மாதிரி வேற யார்கிட்டயாவது மாட்டி அந்த இடத்த வேற யாராவது மாட்டி அந்த நிலத்த நம்ம வாங்கிட்டுமா? சரிங்க சார். இந்த மாதிரி எல்லா கிளாரிட்டி இருக்குங்க அதுல. சரிங்க சார். சரிங்களா? அதுக்கு தான் ஆ. சொன்னேன். அது என்ன பிரச்சனை? மண்ணுல என்ன பிரச்சனை? முதல்ல பார்க்குறேன். சரிங்களா? சரிங்க சார். எனக்கு அதே மாதிரி அந்த டெப்ட் பிரச்சனை கைக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஃப்ரீ டெப்த்தா? ஆகவே டெப்ட் சார். கடன். கடன். கிரெடிட்டு? அதான் கடன் கடன். கடன் வாங்கி அதாவது கடன் இருந்துகிட்டே இருக்கு என் கைக்குள்ள. வாங்குற சம்பாத்தியம் அந்த கடனுக்கே போயிடுற மாரி இருக்கு. ம். அதனாலதான் இப்ப இந்த கையில போதுமே. காசு. ஒரு 7, 8 வருஷமா இதே கண்டிஷன்ல தான் இருந்திருக்கிறீங்க. இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சார். எக்ஸாக்ட்டா 8 வருஷமா இதே கண்டிஷன்ல தான் இருந்திருக்கிறீங்க. சமாளிச்சுட்டே வந்திருக்கிறீங்க. ஆமா இல்லையா? சார். கரெக்ட் சார். ம். என்னால சமாளிக்கவே முடியல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. அதுவும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னால சுத்தமா முடியல. அது உண்டானது தான். அதனால பார்க்கலாங்க. அநேகமா நீங்க வீடு மாற வேண்டியது வருங்க. வீடு மாறணுங்களா? மாற வேண்டியது வரும். சரியா? ஒரு சரிங்க சார். ஒரு இது ஐடியால தான் சொல்லியிருக்கிறேன். ம். மண்ணுல என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்ப்போம். சரிங்க சார். பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிறது முதல்ல பார்க்கணும். அத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்ல முடியும். சரியா? சரிங்க சார். சரி. மற்றபடி உங்களுக்கு டைம் அது இதெல்லாம் நார்மல். எல்லாமே உங்களுக்கு இதுவரை என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. சரிங்க சார். என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவும் உங்களுக்கு கரெக்ட்டா தான் நடக்குது. சரிங்களா? சரிங்க சார். ஆனா இந்த இடத்துல இந்த மண்ணுல என்ன பிரச்சனை? பூமிக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும். சரிங்களா? சரிங்க சார். அதுக்கு தான் ஏன்னா நான் ம்.
சொல்லுங்க. இப்போ அந்த கடன் இருந்துகிட்டே இருக்கிற அந்த 8 வருஷமா இருக்கிறதுனால காரணம் தான். காரணம் அப்படி இல்லங்க. காரணம் என்னன்னா, ம். நேரங்காலம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க சார். ஒண்ணு பேட் டைம்ன்னு வந்துருச்சுன்னா, ம். உங்களுக்கு எல்லாமே நம்மள பிளாக் பண்ணிக்கும். சரிங்க சார். பிளாக் மேஜிக்ஸு, பவரு இந்த மாரி பேட் பவர்ஸ் இந்த மாரி எல்லாம் வந்து ஓகே. நம்மளுக்கு சரவுண்டிங் ஆயிரும். நம்மள சரவுண்டிங் பண்ணும்போது, ம். நம்மளுக்கு அந்த 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 வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு சரவுண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு அது தெரியாது. சரிங்க சார். உங்க மாரி சாதாரண மனுஷனுங்களுக்கு என்ன ம். என்ன ஏதுங்கிறது அது புரியாது. காலம் போக்குல நீங்க போயிட்டே தான் இருப்பீங்களே தவிர, என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு அது புரியாதுங்க. ஓகே. மைண்டும் அந்த அந்த கிளாரிட்டிக்கு வராது மைண்டும். ம். சரிங்களா? குழப்பத்திலேயே தான் சார் இருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனை வீடு விக்கணும்னு ஆரம்பிச்சதுனால இருந்து ரொம்ப ம். குழப்பத்திலேயே இருக்கிறேன். சொல்றேன் உங்களுக்கு. ம். நான் சொன்ன மாரி செய்யுங்க. சரிங்க சார். செஞ்சுட்டு நான் ம். கூப்பிடும்போது கரெக்ட்டா புதன்கிழமை மணிக்கு மத்தியானம் மறக்காம 3 மணிக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. 2:45க்கு எனக்கு என்ன அலார்ட் பண்ணணும். சரிங்க சார். பண்ணிடுறேன் சார். இல்லன்னா நான் வேற வேலையில இருந்துருவேன். இல்ல சார். அதனால 2:45க்கே கால் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி நான் உங்கள கூப்பிட்டனோ, அதே அதே மாதிரி நீங்க என்ன 2:45க்கு நீங்க என்ன அலார்ட் பண்ணணும். சரியா? சரிங்க சார். எக்ஸாக்ட்டா திருப்பி 15 நிமிஷம் டிஃபரன்ஸ்ல மறுபடியும் எல்லாத்தையுமே அதில வீட்ல என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கரெக்ட்டா எனக்கு லைன்ல வாங்க. சரியா? சரிங்க சார். அது ஓகே. ம். சார் இப்போ அ இன்னைக்கு நான் மண்ணு அந்த பவுல்ல எடுக்க சொன்னீங்க இல்லையா? அது வந்து சரி. நம்ம வீட்டு மண் இல்ல, ரோட்ல இருக்க மணல். கரெக்ட்டுங்களா? ஆமா. அதுதான் சொல்றேன். ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட். வீட்டுக்கு நேரா இருக்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆமா. இருக்கிற ஒரு நீங்க மண்ணு பவுல். உங்கனால எவ்வளோ தூரத்துக்கு கடந்து போய் எடுக்க முடிஞ்சாலும் சரி. சரிங்க சார். ஓகேவா? எடுங்க. எடுத்து சொன்ன மாரி செய்யுங்க. மெயின் கேட் வேற பக்கம் இருக்கு. சார் ஆக்சுவலா தலைவாசல் வேற பக்கம் இருக்கு. சார் வீட்டுடைய வாசல் தலைவாசல் வந்து தெற்கு பார்த்த மாரி இருக்கு சார். திசையெல்லாம் காரணம் இல்ல கண்ணு. மெயின் கேட் வந்து கிழக்கு பார்த்த மாரி இருக்கு. சோ அப்ப நான் கிழக்கு பார்த்த மாரி நோக்கி எவ்வளவு இப்போ தூரம் இப்போ போறணும்? இப்போ நான் சொன்னது ம். உங்களுக்கு அந்த படி பத்தி சொன்னேன் இல்லையா? 1, 2 நீங்க படி விட்டு இறங்குறீங்கல்ல, உங்க வீட்டு வாசப்படியிலிருந்து படி விட்டு இறங்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். 3 படி 3 படியில 2 படி இப்படி இருக்குது. 3வது படி இப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க சார். ஆ அந்த படி உங்கள எந்த திசை பார்த்திருக்குது? தெற்கு பார்த்த மாரி இருக்கு சார். அந்த திசை பார்த்து மண் எடுங்க. இதுதான் சொன்னேன். சரிங்க சார். ஓகேவா? ம். ஓகே. பாய். எத்தன மணிக்கு? 4 மணிக்குள்ள வச்சா ஓகேல்ல சார் அது? இப்பயே வச்சாலும் பரவாயில்லை. நேரங்கிற சரிங்க. மண் எடுத்து வச்சு எனக்கு 3, 4 பொழுது அது கணக்கு வரணும். ம். சரிங்க சார். ஓகேவா? சரிங்க சார். நீங்க சரி. ராத்திரி எடுத்து வச்சீங்கன்னா, இன்னைக்கு கணக்குக்கு வராது. ஏன்னா, இன்னைக்கு பொழுது சாய்ஞ்சிரும்ல. ஆமாங்க சார். கரெக்ட். ராத்திரி எடுத்து வச்சீங்கன்னா, பொழுது கணக்கு வராது. பொழுது சாய்ஞ்சிரும். பொழுது கணக்கு வராது. சரிங்க சார். பகல்ல எடுத்து வைங்க. ம். 3 நைட்டு கிராஸ் ஆகணும். சரிங்க சார். ஓகேவா? ம். சரிங்க ரைட். சார். சரிங்க சார்.